மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு ஒப்பற்ற நன்மைகளை தரக்கூடிய நிலைமையில் இளைய பருவத்தினருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்ததுங்க. இது வரைக்கும் எனக்கு கல்யாணம் நடக்கலைங்க, யாருன்னே தெரிய மாட்டேங்குதுங்க, வரன் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கு, அறிவு இருக்கு, அழகு இருக்கு, படிப்பு இருக்கு, வேலை இருக்கு, எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், கல்யாணம் நடக்கலையே என்கின்ற மாதிரியாக திருமணம் சார்ந்த விஷயங்களில் தடைகளை கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருடத்திலேயே 6ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது என்பது கடன் தொல்லைகளை பக்கத்தில் வரவிடாத ஒரு தன்மை. எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஒரு நிறைவான இந்த அமைப்புகள் கண்டிப்பாக வருமான அமைப்புகள் இருக்கும். என்னதான் இருந்தாலும் அக்டோபர் 18ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது. 11ஆம் இடத்துல உங்களுடைய ராஜயோகாதிபதியான சனி பகவான் பெரிய அளவில் நன்றாக வலிமையாக இருப்பது. 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் லாபத்தில் 11ஆம் இடத்துல சனி பகவான் வருவார். 12 ராசிக்காரர்களில் யாராவது ஒருத்தருக்கு தான் 11ஆம் இடத்துல சனி பகவான் வர முடியும். அந்த அமைப்பு இப்போது அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இதுவரைக்கும் கணவன் மனைவிக்கு இருந்து வந்த ஒரு கசப்பு உணர்வுகள்லாம் அப்படியே தனியக்கூடிய அமைப்பு. காதலன் காதலி உறவுகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிணக்குகள், ஊடல்கள், பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியாக இருந்து வந்த சூழ்நிலைகள் எல்லாமே அப்படியே மாறி வேலையில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்ததுன்னா கவலைப்படாதீங்க. ஏற்கனவே இருக்கிறத விட நல்ல வேலை கிடைக்கும். வேலை போனால் கூட அக்டோபர் மாதம் கவலைப்படக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல குருவின் பார்வையில் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் குரு பார்வை இருக்குது. அதனை அடுத்தும் 6ஆம் இடத்துல பாதுகாப்பான ஒரு அமைப்பில் தான் செவ்வாய் இருக்கிறார். ஆகவே வேலை தொழில் அமைப்புகள் கடந்த காலங்களில் 2020, 21, 22 மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள்லாம் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடையாது. ராசி வலுவாக இருக்கிறது. ராசிநாதன் சுபர் பார்வையில் இருக்கிறார். ஆக எதையும் தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது உண்டு. ஏதாவது கஷ்ட நஷ்டம் இருக்குமா? அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒரு கசப்புகள் இருக்கும். தகப்பனுக்கும் மகனுக்கும் ஏதாவது ஒரு நிலையில் கொஞ்சம் ரியல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது இந்த 2025 அக்டோபர் மாதம் பிறக்க போகுது. 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஆர்வம் கண்டிப்பாக வந்துவிடும். என்னுடைய ராசிக்கு எப்படிங்கயா இருக்கும்? மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கும் என்பது உண்மைதான். இந்த அக்டோபர் மாதத்தில் ஏதாவது ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த கிரக பயிற்சிகள் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் சுக்கிரனும் புதனும் எப்படியும் நகர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆக சுக்கிர பெயர்ச்சியை, புதன் பெயர்ச்சியை பெருசாக நம்ம எடுத்துக்கிறது இல்லை. மாதம் மாறக்கூடிய கிரகமும் சூரிய கிரகம். அப்போ அந்த சூரியன், புதன், சுக்கிரன் மாத கிரகங்கள் என்பதால் பெரிய மாற்றங்களை தராது. அதை நம்ம பெரிய விஷயமாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி பார்த்திங்கன்னா, அதிசாரம் என்கின்ற முறையில் குரு சற்று இப்போது மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு கடகத்திற்கு மாறுகிறார். அதுவும் உச்ச நிலையில் 12 வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு உச்ச நிலைமையில் அவர் மாறுவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பாக சொல்லப்படும். பொதுவாகவே குரு பகவான் உச்சத்தை அடைந்தார் 12 ராசிக்காரர்களுக்கு நல்லாவே இருக்கும். அதாவது இப்போ நல்லா இல்லாதவர்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தன்மை அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து வருகிறது. ஏற்கனவே சாதகமற்ற தன்மைகளை அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட ஓரளவிற்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் தான் நிச்சயமாக இருக்கிறது. இன்னொன்னையும் ஒரு அளவிற்கு சொல்லணும். ஏன்னா சுக்கிரன், இன்னொரு சுபரான சுக்கிரன் நீச்சம் என்கின்ற ஒரு பலவீன நிலையை அடைகிறார். இந்த நிலையில் ஏதாவது மாற்றங்கள் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரே புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை விடுவதால் அந்த நீச்ச நிலை பங்கமாக்கி அவரும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறார். ஆகவே பெரிய அளவில் எந்த விதமான சோதனைகளை கொடுக்காத இயல்பான ஒரு மாதமாகவே இந்த மாதம் அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கிறது. இப்போது முதலாக 12 ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாக என்னென்ன பலன்களை இந்த அமைப்பு இந்த அக்டோபர் மாதம் தரும் என்பதை பார்க்கலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு ஒப்பற்ற நன்மைகளை தரக்கூடிய நிலைமையில் இந்த அக்டோபர் மாதம் ஆரம்பிக்குது. அப்படி என்னங்கய்யா அப்படிலாம் ஒரு நல்ல மாற்றம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய், உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் 7ஆம் இடத்திலிருந்து குருவின் பார்வையை பெற்று உங்களுடைய ராசியை பார்ப்பது என்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே போலவே 6ஆம் இடத்துல கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகளை தணிக்கின்ற விதமாக சுக்கிர பெயர்ச்சி நடப்பதும் ஒரு மிகப்பெரிய நல்லவைகளாக வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையும். 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பது என்பது கௌரவம், மதிப்பு, அந்தஸ்து போன்றவைகளை உயர்த்தக்கூடிய ஒன்று. அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல மேஷராசிக்காரர்களுக்கு மதிப்பு கூடுகின்ற விஷயங்கள் இப்போது கண்டிப்பாக
கண்டிப்பாக நடக்கும். மிக மிக முக்கியமாக இளைய பருவத்தினருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்ததுங்க. இது வரைக்கும் எனக்கு கல்யாணம் நடக்கலைங்க, யாருன்னே தெரிய மாட்டேங்குதுங்க, வரன் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது, அறிவு இருக்குது, அழகு இருக்குது, படிப்பு இருக்குது, வேலை இருக்குது, எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், கல்யாணம் நடக்கலையே என்கின்ற மாதிரியாக திருமணம் சார்ந்த விஷயங்களில் தடைகளை கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருடத்திலேயே திருமண உறுதிகள், அடுத்த வருஷத்தில் கல்யாணம் என்கின்ற மாதிரியான நல்ல திருமண மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. நான் அடிக்கடி சொல்வேன், இந்த மேஷராசிக்காரங்க கண்டிப்பாக ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சேன்னு பயப்பட வேணான்னு சொல்லிட்டு, ஏழரை சனியில் இப்போது உங்களுக்கு விரயச்சனி என்று சொல்லப்படக்கூடிய 12ஆம் இடத்து சனி தான் நடக்குது. இந்த 12ஆம் இடத்து சனி என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலவுகளாக கொடுப்பார். ஐயா, செலவு பண்ணுறதுக்கு காசு பணம் வேணுமே, கடனை வாங்கி வாங்கி செலவு பண்ண முடியாதே, செலவு செய்யக்கூடிய வருமானத்தையும் மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது கொடுக்கக்கூடிய நிலைமையில் தான் மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றன. ஆக விரயச்சனி என்கின்ற இந்த ஏழரை சனியுடைய ஆரம்பம் சில மாதங்களாக உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கனால கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் அந்த ஒரு செலவுகளை மட்டும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. சம்பாதிக்கிறோம், அந்த சம்பாதிக்கிறத சேர்த்து வைக்க முடியல, வீட்டுக்கு கொண்டு போக முடியல, எல்லாம் கை காசு செலவாகி போடுகின்ற அமைப்பு தான் இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் செய்வார். ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் வேலை தொழில் முன்னேற்ற அமைப்புகளை பற்றி மட்டுமே நல்ல விதமாக அனைத்தையும் இது கொடுக்கக்கூடிய அளவில் இந்த அக்டோபர் மாதம் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கிறது. இளைய பருவத்தினருக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள், மாற்றங்கள் போன்றவைகள் இப்போது கண்டிப்பாக அக்டோபர் மாதத்திலேயே படிப்படியாக இளைய பருவத்தினருக்கு நடக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளி மாநிலம், வெளிநாடு போன்ற தூர பயணங்கள் அமையும். அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக ஏதாவது நல்ல மாற்றங்கள் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, அதுவும் அக்டோபர் 18ஆம் தேதி வரைக்கும் குருவின் பார்வையில் இருக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய கொடுப்பனையான ஒன்று. மொத்தத்தில் சொல்லப்போனால் மேஷராசிக்காரர்களுடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றாற் போல பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாமல் நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சிகள் செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய சுப மாதமாக அமைந்திருக்கிறது அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இந்த அக்டோபர் மாதம். ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான முன்னால் போனால் கடிக்குது, பின்னால் போனால் உதைக்குதுன்ற மாதிரியான மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்கும். ஏன்னு சொன்னால் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரன் நீச்சம் என்கின்ற ஒரு பலவீன நிலையை அடைகிறார். பொதுவாகவே ராசிநாதன் நீச்சத்தை அடைந்தாலே அந்த ராசிக்காரர்களுக்கு டல்லான மனோபாவம் வந்துடும். டல்லான மனோபாவம்னா என்ன, ஒன்றும் சரியாக நடக்க மாட்டேங்குதுங்க, எல்லாம் செய்கிறேன், நான் செஞ்சாலும் மேலே ஒருத்தன் இருக்கிறான், கடவுள் இருக்கிறான், அவன் கண்ணை திறக்க மாட்டேன்றானேன்ற மாதிரியான கிணத்தில் போற்றாற் போல கம்மன்று தம்மன்று இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த மாதிரியான முயற்சிகள் பலிக்காத தன்மை இந்த மாதத்தில் முதல் 3 வார காலத்திற்கு அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் 22ஆம் தேதி வரைக்கும் இப்படியே தான் இருக்கும். ராசிநாதன் நீச்சத்தை அடைந்தாலும் கூட அவர் அங்கே பரிவர்த்தனை என்ற அமைப்பில் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது என்பது கடன் தொல்லைகளை பக்கத்தில் வரவிடாத ஒரு தன்மை. எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஒரு நிறைவான இந்த அமைப்புகள் கண்டிப்பாக வருமான அமைப்புகள் இருக்கும். என்னதான் இருந்தாலும் அக்டோபர் 18ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது. 11ஆம் இடத்துல உங்களுடைய ராஜயோகாதிபதியான சனி பகவான் பெரிய அளவில் நன்றாக வலிமையாக இருப்பது. 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் லாபத்தில் 11ஆம் இடத்துல சனி பகவான் வருவார். 12 ராசிக்காரர்களில் யாராவது ஒருத்தருக்கு தான் 11ஆம் இடத்துல சனி பகவான் வர முடியும். அந்த அமைப்பு இப்போது அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகின்ற அமைப்பில் பெரிய அளவில் எந்தவித கஷ்ட நஷ்டமும் இருக்காதுங்க. குடும்பத்தில் இதுவரைக்கும் கணவன் மனைவிக்கு இருந்து வந்த ஒரு கசப்பு உணர்வுகள்லாம் அப்படியே தனியக்கூடிய அமைப்பு. காதலன் காதலி உறவுகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிணக்குகள், ஊடல்கள் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியாக இருந்து வந்த சூழ்நிலைகள் எல்லாமே அப்படியே மாறி இவரையே திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற அளவிற்கு மனமாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு. சட்டப்பூர்வமான போராட்டங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நிலைமை. காவல்துறை, கோர்ட்டு இப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், எப்போ முடியுமோ இந்த கேஸுன்னு தெரியல, தெரியாதனமாக போய் இதில் மாட்டிக்கிட்டேன், ஒரே ஒரு செக் ரிட்டன் ஆகிடுச்சு, அவ்வளோதான், ஒரு சின்ன கிரெடிட் கார்டு டியூ கட்ட முடியல, அவ்வளோதான், அல்லது வீட்டு டியூ கட்ட முடியல, இதுக்கு போயா என் மேலே கேஸை போடுவாங்க. இந்த மாதிரியாக சிறு சிறு குற்ற அமைப்புகளில் தேவையின்றி வழக்காடு மன்றங்களுக்கு அலைந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் அதிலிருந்து விடுதலைகள், நிவாரணங்கள், தீர்வுகள் கிடைக்கக்கூடிய, வருமானம் நன்றாக இருக்கக்கூடிய, வேலை தொழில் வியாபார அமைப்புகள் ஒரு நிறைவாக இருக்கக்கூடிய, வேலையில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்ததுன்னா கவலைப்படாதீங்க, ஏற்கனவே இருக்கிறத விட நல்ல வேலை கிடைக்கும். வேலை போனால் கூட அக்டோபர் மாதம் கவலைப்படக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல குருவின் பார்வையில் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் குரு பார்வை இருக்குது. அதனை அடுத்தும் 6ஆம் இடத்துல பாதுகாப்பான ஒரு அமைப்பில் தான் செவ்வாய் இருக்கிறார். ஆகவே வேலை தொழில் அமைப்புகள் நிறைவாகவே இருக்கும். சிலருக்கு தொழிலில் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே லாபங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. பொதுவாக 6, 11ஆம் இடங்களில் பாபர்கள் இருந்தாலே அப்போது கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே
இருக்காது. வாழ்க்கையில் நல்லவைகள்லாம் நடக்க வேணாங்க, கெடுதல் நடக்காமல் இருந்தாலே நம்ம சமாளிச்சுக்கலாம் இல்லையா? அக்டோபர் மாதத்தில் கெடுதல்கள் நடக்காமல் அமைப்புகள் இருக்கக்கூடிய நல்லவைகளை அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியது மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த அக்டோபர் மாதம். மிதன ராசிக்காரர்களுக்கு ஆக ஓகோன்னு இந்த மாதம் இருக்கும். சுக்கிரன் நீச்சமடைந்தாலும் கூட பரவாயில்ல. ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 18 வரைக்கும் ராசி குருவின் இருப்பால் புனிதமடைந்து அதற்கப்புறம் 2ஆம் இடத்துல வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறாரு. ராசிநாதனையும் குரு பார்க்கிறார். மிகப்பெரிய பணம் சம்பாதிக்கக்கூடிய அருமையான அற்புதமான மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. வெளிநாடு வெளிமாநிலம் போகிறதற்கு இந்த மாதிரியான ஒரு அனுமதிகள்லாம் கிடைக்கலங்க. குறிப்பாக சிங்கப்பூர், மலேசியா போன்ற ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு படிக்க போகணும், வேலைக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணுன்ற எண்ணங்களில் சில முயற்சிகளை வச்சுருக்கிறேன். பாஸ்போர்ட்டு கிளியர் ஆகலை, விசா கிடைக்க மாட்டேங்குது, அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டேன்றாங்க, ஆஃபீஸில் அனுப்ப மாட்டேன்றாங்க. இந்த மாதிரியான நிலைமைகளில் இருந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டுங்க. கடந்த காலங்களில் 2020, 21, 22 மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள்லாம் இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு கிடையாது. ராசி வலுவாக இருக்கிறது. ராசிநாதன் சுபர் பார்வையில் இருக்கிறார். ஆக எதையும் தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது உண்டு. என்ன ஒன்று இந்த மாதத்தில் ஸ்பெஷலாக சொல்லலாம், எதிரியும் நண்பன் ஆவார். எதிரி உங்களை ஏற்றுக்கிட்டே இருக்கிறவர் பொறாமையின் காரணமாக. பொதுவாகவே மிதன ராசிக்காரர்கள் புத்திசாலிகளாக இருப்பீர்கள். புத்திசாலிகளோடு எப்போவுமே பொறாமைத்தன்மை இருக்க. புத்திசாலிகளை பார்க்குறவங்க எல்லாருக்குமே டக்குன்னு ஒரு பொறாமை வந்துடும் இல்லையா? பொறாமைக்காரர்களோடு பழகி கொண்டே அவர்களோடு பயணம் செய்து கொண்டே எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டியது மிதன ராசிக்காரர்களுடைய பழக்க வழக்கங்கள், அதோடைய இயல்பாக இருக்கும். ஆக உங்களை பார்த்து பொறாமைப்பட்டு எதிர்ப்பாக மாறி இருக்கின்ற எதிரிகளாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இப்போது நண்பர்களாக மாறி உங்களை எழுத்துக்கிட்டால் பொழப்பு நடக்காது, பேசாமல் இந்த மனுஷனை அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலான்ற மாதிரியான சில மாற்றங்கள் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. 5ஆம் இடத்துல இப்போ ராசிநாதன் குருவின் பார்வையில் இருப்பதனால கடந்த காலங்களில் எந்தெந்த பாக்கியங்கள் கிடைக்கலையோ, குறிப்பாக புத்திர பாக்கியங்கள் போன்றவைகள் கிடைக்காமல் இருந்தவர்கள் அனைவருக்குமே புத்திர பாக்கிய அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணங்கள் யாருடன் எப்படி ஆகும் என்கின்ற ஒரு நிலைமைகள் தோன்றக்கூடிய அமைப்பு என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையுங்க. ஏதாவது கஷ்ட நஷ்டம் இருக்குமா? அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு கசப்புகள் இருக்கும். தகப்பனுக்கும் மகனுக்கும் ஏதாவது ஒரு நிலையில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம ஒன்று சொல்ல, அப்பா ஒன்று சொல்ல, என்னடாது நம்ம பையன் பேச்சை கேட்க மாட்டேன்றானேன்னு தந்தை நினைக்க, அப்பாவுடைய பேச்சு நம்மளை என்ன இருந்தாலும் அவர் நம்ம இன்றைக்கி வளர்ந்துட்டோம், பெரியாள் ஆகிட்டோம், நமக்கும் சில விஷயம் தெரியும்ன்றதை அப்பா ஒத்துக்க மாட்டேன்றாரன்ட்டு மகன் நினைக்க ஒரு மாதிரி அப்பா மகன் உறவு கசப்பாக இருந்தாலும் கூட மாதத்தின் கடைசியில் 25ஆம் தேதிக்கு பிறகு அதுவும் சரியாகக்கூடிய தன்மைகள் தான் இருக்குது. 10ஆம் இடம் இப்போது கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறது. கற்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆறு, மண், கட்டிடம் சார்ந்த விஷயங்களில் தொழிலை வைத்து கொண்டிருப்பவர்கள், நெருப்பு சார்ந்த தொழிலை வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய, நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல மாதம் மிதுனத்திற்கு இந்த மாதம்.